வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ். வாசிப்பில் ஆர்வம் இருக்கிறவங்க எங்கேருந்து தொடங்குறது, எந்த புக்கெலாம் படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அல்லது தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தவங்க சமீபமாக எதையுமே வாசிக்க முடியாமல் கவனம் செலுத்த முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு தன்னோட ரீடிங்கை எஃபெக்டிவாக மாற்றுற மாதிரி சில வழிகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். வாசிப்பில் ஆர்வம் இருந்து என்ன புத்தகம் வாசிக்கலான்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பழக்கப்பட்ட உலகத்தை பற்றி படிக்கிறது. ரீட் அட் விம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் படிக்கும்போது உண்மையாகவே எந்த விஷயம் நம்மளுக்கு ப்ளஷரை கொடுக்குதோ அதை படிக்கிறது. சிலருக்கு இந்த இயற்கை பயணம் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கலாம். சிலருக்கு இந்த க்ரைமு, இன்வெஸ்டிகேஷன், மர்டர் இது சார்ந்து பிடிக்கலாம். சிலருக்கு அரசியல் ஆர்வம் அதிகமாக இருக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயங்களை பற்றி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரீடிங்கை நீங்கள் இன்வால்வாக பண்ண முடியும். அதை தாண்டி புதுசாக படிக்கிறவங்கள ஆல்ரெடி நிறையா படிச்சுட்டு இருக்கிறவங்க ப்ரெஷர் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். புதுசாக படிக்கிறவங்க சுஜாதா, பாலகுமாரன் இல்லைனா சோவோட நாவல்களை படிக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்க இந்த விஷயத்தை ஒரு மாதிரி தரக்குறைவாக பார்ப்பாங்க. இல்லைனா ஜெயமோகன் படிக்கலையா, சாரு நிவேதிதா படிக்கலையா, ஜானகிராமன் படிக்கலையா அப்படின்னு கேட்டு கில்ட் ஆக்குவாங்க. ஆனால் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாசகன் கண்டிப்பாக இவங்களெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாசகருக்கு அறம் தொகுதியை கொடுத்து படிக்க சொல்லி அதை படிக்கும்போது அவங்களால ப்ளஷரை உணர முடியாமல் போய், அந்த புத்தகத்தையே புரிஞ்சுக்க முடியாமல் போய் அந்த ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப நிலை வாசகர்கள் எதை படிக்கும்போது ப்ளஷரை கொடுக்குதோ அதை படிக்கிறது தான் நல்லது. முக்கியமாக அது இலக்கிய தரத்தில் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இன்ஃபைனைட் ஜஸ்ட், இன் சர்ச் ஆஃப் லாஸ்ட் டைம், மேஜிக் மவுண்டைன் இதெல்லாம் கிரேட்டஸ்ட் நாவல் தான். ஆனால் ஒரு ஆரம்பக்கட்ட வாசகனால் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது அவனால் அந்த ரீடிங் ப்ளஷரை உணர முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இது படிக்கிறது வேஸ்ட்டு தான். இந்த புத்தகங்கள் படிக்கும்போது அவனால் என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் மாஸ்டர் பீசஸ்னு சொல்லி ஆரம்பக்கட்ட வாசகன் மேலே ஒரு ப்ரெஷரை நம்ம கொடுக்கும்போது, இதை படிக்கிறதுக்கு அவங்க உட்காரும்போது இதை படிக்க முடியாமல், ஒரு 10 பக்கம் கூட தாண்ட முடியாமல் இதை பாதிலே வச்சுருவாங்க. இது மூலயமா அவங்களால அடுத்த எந்த புக்கையுமே எடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறது, உங்களுக்கு எந்த புத்தகங்கள் படிக்கும்போது ப்ளஷரை கொடுக்குதோ, யாரோட ரைட்டிங்கை படிக்கும்போது உங்களுக்கு ப்ளஷரை கொடுக்குதோ அதை தொடர்ந்து படிக்கலாம். அதே நேரம் இந்த டிசைர் மூலயமா உந்துதலாகி நம்ம இதே மாதிரி தொடர்ந்து படிக்கும்போது ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வர வேண்டியதும் ஒரு கட்டத்தில் முக்கியமாக படுது. இந்த ரீட் அட் விம், அதாவது ப்ளஷருக்காக படிக்கிறது அப்படிங்கிறது ஆரம்ப கட்ட நிலை வாசகர்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக தொடர்ந்து படிச்சுட்டு வரவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கார்மேக் மெக்கார்த்தியோட பிளட் மெரிடியன் அப்படிங்கிற ஒரு நாவல் எடுத்து படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன். அந்த நாவல் முழுக்க அமெரிக்கன் சவுத் வெஸ்டர்ன் கல்ச்சரால் உருவாக்கப்பட்டது. அவங்களோட லாங்குவேஜுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மென் இல்லைனா அந்த கவுபாய் சார்ந்த சில படங்கள் பார்க்கும்போது அவங்களோட வார்த்தை பிரயோகம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை தாண்டி அவங்க நிறையா அதை மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு 30-40 பக்கம் படிக்கிறேன். ஆனால் அந்த புத்தகத்தை என்னால் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதோட உலகத்துக்குள்ளே என்னால் போக முடியல. ஏன்னா ஆத்தர் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையுமே, அந்த சவுத் வெஸ்ட் வார்த்தை எல்லாமே எனக்கு பரிச்சயம் இல்லாத வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை ஒன்று தான் பார்த்துட்டு அதை படிக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த ரீடிங் ப்ளஷரே எனக்கு இல்லாமல் ஆகிடுது. அந்த நாவலை நினச்சிருந்தா இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் டிக்ஷனரியை பார்த்து முடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி முடிக்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது. அந்த நாவலை நான் 40 பக்கத்திலே வச்சுட்டு வேற எனக்கு என்ன உண்மையிலே படிக்கும்போது ப்ளஷரை கொடுக்குதோ அந்த மாதிரியான புத்தகங்களை நான் படிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு முக்கியமான நாவல் தான். பட் அந்த நாவலை என்னால் படிக்க முடியலேங்கிற கில்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாவல் இப்போதைக்கு இந்த பீரியடில் ஒர்க் ஆகலை. மேபி ஒரு 3 வருஷம் கழித்து 4 வருஷம் கழித்து அது ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்டு அதை விட்டுட்டு உண்மையிலே இந்த நேரத்துக்கு நம்மளுக்கு எது ப்ளஷரை கொடுக்குது, எதுக்குள்ளே நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணி வாசிக்க முடியுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு ஃபிக்ஷனை படிக்கும்போது அதை சார்ந்த விஷயங்களை சேர்த்து படிக்கிறது, பார்க்குறது ரொம்ப முக்கியமாக படுது. கிராஸ்னோஹோர்காயோட மெலன்கலி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் இருக்குது. நம்மளால் அந்த நிலவரப்பை இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுமே இல்லை. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னா, அது சார்ந்த படங்கள் பார்க்குறது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேலத்தரோட நிறைய படங்கள் கிராஸ்னோஹோர்காயோட நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது தான்.
ஸோ அப்படி பெலத்தோரோட படங்கள் பார்க்கும்போது அது கொடுக்கக்கூடிய அந்த விஷுவல் ஐடியா இருக்குல்ல, அது நமக்கு இந்த நாவல் படிக்கும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வர்றது முக்கியம். நம்ம யாருமே ரேண்டமான ஒரு எழுத்தாளரை எடுத்து படிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டோம். நம்மளோட டைம், நம்மளோட எனர்ஜி நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதனால் நம்ம சூஸ் பண்ணி படிக்கிற எழுத்தாளர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நம்ம உண்டு பண்ணிக்க வேண்டியது முக்கியம். அடுத்து ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அது நமக்கு ஏதாவது தருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலேயே படிக்கிறது இங்கே பிரச்சனையை உண்டு பண்ணும். இல்லைனா இந்த புத்தகம் நம்மளை மாற்றிரும், நம்ம வாழ்க்கையை மாற்றிரும்னு நம்புறது தப்பு. ஒரு பேட்டியில் பவாசலுதிரை சொல்லியிருப்பார், சீரியஸ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க வாழ்க்கை உன்னதமாக மாறும், அவன் மாறலே பெட்டர் ஆவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது முழு உண்மை இல்லை. ஒருத்தன் நிறையா வாசிக்கிறான், பீத்தோவன் மியூசிக் கேட்குறான், ரெனைசன்ஸ் ஓவியங்கள்லாம் ரசிக்கிறான், உலக சினிமா எல்லாம் பார்க்குறான் அப்படிங்கிறதுனாலேயே அவன் தெளிவானவன், மாரலி பெட்டரானவன், நல்லவன், திறமையானவன், உண்மையானவன்னு நம்புறது முட்டாள்தனம். ஹிட்லர் கேம்பில் இருந்த ஹாலோகாஸ்ட்டை நடத்தின பல ஆஃபீஸர்ஸ் சீரியஸ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் புத்தகங்கள் மனிதனை மாற்றக்கூடும். அதை எப்படி படிக்கிறோம், என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது மாற்றினாலும் அது எந்த மாதிரி நம்மளை மாற்றுதுங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. படிக்கும்போது பக்கத்தில் ஏதாவது ஹைலைட்டரோ இல்லைனா பென்சிலோ வச்சுட்டு படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கேள்வியை எழுப்புகிற சில விஷயங்களை நீங்கள் மார்க் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்களும் வாசகனோட எதிர்வினை எதிர்பார்க்குறது. அப்படி தொடர்ந்து மார்க் பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டோட ஒரு கனெக்ஷனை ஃபீல் பண்ணுவீங்க, தொடர்ந்து உரையாடிக்கிட்டே வருவீங்க. அது எல்லா புத்தகங்களுக்கும் பொருந்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. மோஸ்ட்டாக நான் ஃபிக்ஷனுக்கெலாம் இது பொருந்தும். ஃபிக்ஷனுக்கெலாம் இது பொருந்துமான்னு கேட்டால் டவுட் தான். எ ஷைனிங் அப்படின்ட்டு ஒரு நாவல் இருக்குது. யான் ஃபாசே அப்படின்னு சொல்லி ஒரு நார்வேஜியன் ரைட்டர் எழுதியிருக்காரு. அந்த நாவல் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 80 பக்கம் இருக்கும். 80 பக்கமுமே ஒரே பேராகிராஃப் தான் ஆரம்பிக்கும், ஒரே பேராகிராஃப் தான் அந்த நாவல் முடிஞ்சிடும். 80 பக்கம் நடுவில் பேராகிராஃப் கட் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நாவல் படிக்கும்போது நம்ம ஏதாவது வார்த்தைகளை தொடர்ந்து இல்லை ஏதாவது ஒரு வாக்கியங்களை தொடர்ந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த நாவல் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இந்த வருஷத்தில் இத்தனை புக்கு முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது ஒரு வகையில் பிரச்சனையை கொடுக்கும். நம்மளோட நோக்கம் நல்லா வாசிக்கணும் தானே தவிர நிறையா வாசிக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. உலகத்தில் எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வாழ்நாளில் படித்து முடிக்க முடியாது. ஆனால் படிக்கிறத ஒழுங்காக ஆழ்ந்து பொறுமையாக படிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு புத்தகம் படிக்கிறதும் ஒரு எழுத்தாளரோட நீண்ட உரையாடல் நம்ம நடத்துகிறோம். அவனோட ஒரு கற்பனை உலகத்தில் நம்மளை சப்மிட் பண்ணிக்கிறோம். நம்மளோட வல்னரபிலிட்டியை அவன்கிட்ட காமிக்கிறோம். நம்மளை முழுமையாக ஒப்படைச்சிட்டு தான் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளேயே நம்ம போக முடியும். பொதுவாக நம்ம செகண்ட் ரீடிங்கே போக மாட்டோம். நம்ம படித்த ஆக சிறந்த ஒரு நாவலை கூட மறுபடியும் எப்போ எடுத்து படித்தோம் அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன படித்தோங்கிறத தாண்டி எத்தனை படித்தோங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. ஏன்னா நிறையா படித்தோம்னு காமிச்சிக்கிட்டால் ஒரு மதிப்பு உண்டாகும். புத்தகம் படிக்கிறது டு டூ லிஸ்ட் மாதிரி ஒவ்வொரு புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறம் டிக் போட்டுட்டு போனால் அது ஏதோ ஒரு கடமைக்கு படிக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு புத்தகத்தை எடுத்து 20 பக்கம் கூட தாண்ட முடியாமல் வச்சுட்டு அடுத்த புத்தகத்தை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சோஷியல் மீடியா அடிக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நமக்கு புதுசு ஒரு வகையான கிளர்ச்சியை உண்டு பண்ணும். புது ட்ரெஸ்ஸு, புது வீடு, புது பைக்கு, புது வாழ்க்கை. ஆனால் அது பழக்கப்பட்ட அப்புறம் அது நமக்கு சலிப்பை உண்டு செய்யும். ஒரு புக்கு எடுக்கும்போது அந்த உலகத்துக்குள்ளே போகிற அந்த ஒரு 20-30 பக்கம் நம்மளுக்கு ஆர்வத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த உலகம் நம்மளுக்கு பரிச்சயமாகுது. பரிச்சயமாகறனால அந்த உலகத்துக்குள்ளே டீப்பாக போகிறத தாண்டி அங்கே எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லையே, புதுசாக எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு உண்டாகுது. இதனாலே அந்த புத்தகத்தை வச்சுட்டு மறுபடியும் புதுசாக ஒன்றை தேடி நம்ம போகிறோம். சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் மாதிரி தான் அது. நம்மளால் ஒரு விஷயத்துக்குள்ளே டீப்பாக லிங்கர் பண்ண முடியாமல், ஆழ்ந்து அதை பற்றி சிந்திக்க முடியாமல் போகுது. இதெல்லாம் தாண்டி ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்க வேண்டியது தான் மிக முக்கியமாக படுது. அந்த கேள்வி நமக்குள்ளே கேட்டு அதுக்கான பதிலை நம்மளே கண்டுபிடிக்கக்கூடியது.